ஹாய் வணக்கம், நான் உங்கள் கேஜே அருண்குமார். இன்றைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு இடத்துல இருக்கிறேன். இந்த லொக்கேஷனை பார்க்க தெரிஞ்சிருக்கேன். நானும் எங்களோட கரவட்டி தெற்கு மேற்கு பிரதேச தவிசாளரும் அவரோட மகனும் நாங்கள் ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு வந்திருக்கிறோம். அதுவும் எங்களோட ஊர், அதாவது நெல்லியடியில் ஒரு மிகவும் சுத்தமான ஒரு அழகான சுவைமிக்க உணவகம் ஒன்றுக்கு தான் வந்திருக்கிறோம். அது எங்கே என்று சொன்னால் நெல்லியடியிலான் இந்த உணவகம் இருக்குது. இது முழுக்க காளான் உணவு வகைகளை கொண்ட உணவகம். அவ்வளவு சுவையான உணவுப் பொருட்களை இவர்கள் உற்பத்தி செய்கிறார்கள். இவர்கள்தான் காளானையும் வளர்க்கிறார்கள். இவர்களே தான் அதை உணவாக்கியும் கொடுக்கிறார்கள். மிக மிக சுவையான உணவுகள். அதோட முக்கியமான விஷயம், இனி நான் நினைக்கிறேன் இலங்கையில் லோ ப்ரைஸ் உணவு என்று சொன்ன தரமான ஒரு ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய உணர்வோட, ஹோட்டல் லுக்கோட ஒரு தரமான உணவை மிக மிக குறைந்த விலையில் சாப்பிட்றேன்னு சொன்னால் நீங்கள் நம்பி இங்கே வாங்க. இது எங்கே இருக்குன்னு சொன்னால் இந்த உணவகம் நெல்லியடிலாம் இருக்குது. இது 2 இளைஞர்களால் இந்த உணவகம் தொடங்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது. இந்த இடத்தின் வீடியோ உங்களுக்கு வழங்க நினைக்கிறேன். ஹை லுக்லான் இந்த ஹோட்டலை அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். இது பில்டிங் இல்லை, இதை அவர்களே வடிவமைச்சு தான் இந்த இடத்த செய்திருக்கிறார்கள். தாங்கள் தான் டிசைன் பண்ணி செய்தார்கள். வெளியில் இருந்து பார்க்கும்போது மிக மிக அருமையாக இருக்குது. நான் இப்போ வெளியில் உங்களை கூட்டிக் கொண்டே காட்டுறேன்னு பாருங்கள். அப்படி ஒரு ரிச் லுக் கொண்டு சொல்லி வித்தியாசமான சிந்தனையின் செயல் வடிவம் தான் இது. அவர்கள் சுயதொழிலில் ஒரு பேர் போகிற அளவுக்கு என்னை செய்திருக்கிறார்கள். இது நெல்லியடி மத்திய மகா வித்தியாலயம், அதாவது நெல்லியடி சந்தியிலேருந்து ஒரு 500 மீட்டருக்குள்ளே தான் இந்த கடை இருக்குது. நெல்லியடி மத்திய மகா வித்தியாலயத்துக்கு நேராக முன்னுக்கு, அங்கே எனக்கு பின்னுக்கு இருக்கிறது நெல்லியடி மத்திய மகா வித்தியாலயம். அதுக்கு நேராக முன்னுக்கு இருக்கிறது தான் இந்த மஷ்ரூம் உணவகம். அவர்கள் மஷ்ரூம் கொத்து, மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ், மஷ்ரூமில் ஃப்ரை செய்கிறாங்க. அந்த ஃப்ரை வேறு லெவல். அது அப்படின்னு சொன்னால் கேஎஃப்சியில் நாங்கள் சாப்பிட்ற சிக்கன் ஃப்ரை சிக்கனை விட எவ்வளோ மடங்கு சுவைமிக்க ஒரு உணவு தான். அதோட முக்கியமான விஷயம், அவ்வளோ காசெல்லாம் கொடுக்க தேவையில்லை. ஒரு 250 அல்லது 200 ரூபா தொடங்க 250 ரூபாக்குள்ளே. எப்படி இந்த ஐடியா வந்தது? நான் படித்த பாலாஜி. அப்போ மஷ்ரூம் சம்மந்தமாக தெரியும் எனக்கு. அதோட ஒரு ஹெல்த்தி ஃபுட் இம்பேக்ட் கொண்டு வரணும் சமூகத்தில்னு சொல்லி போட்டு தான் மஷ்ரூமுக்கு இறங்கினா. இந்த டைமில் நாங்கள் இதில் நான்வெஜ் ஃபுட்னு சொன்னால் நிறைய ஏர்னிங் வேறு. இப்போ எங்கிற நோக்கம் அது இல்லை. இப்போ மஷ்ரூமில் இந்த கவுண்டரில் முன்னே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ஸோ அந்த பெனிஃபிட் அவ்வளோ மக்களுக்கு போய் சேரணும். ஒரு ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட் இந்த சொசைட்டிக்கு வரணும்னு சொல்லி போட்டு தான் இப்படி ஒரு ஐடியாவோட இறங்கினாங்க. ஆரம்பத்தில் இதை மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்துறதே ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியாத ஒரு உணவு. அப்படி கேட்க நிறைய பேர் பயந்தது என்னன்னு சொன்னா, ஒரு விதத்துல பயம் இருக்கு, நஞ்சு காலம்னு சொல்லி. என்ன சரியான அதை பத்தி எந்த ஒரு சரியான அறிவும் இல்லை அவங்கள்ட்ட. அடுத்த பிரச்சனை என்னன்னு சொன்னா, நிறைய பேருக்கு மண்ணுக்கு முளைக்கிறது என்ற ஒரு அருவருப்பு இருக்கு. ஆனா ஃபார்மிங் அந்த அளவு கிளீனா செய்வோம். இப்ப மண்ணுக்கு வளர்க்கறதும் இல்லை, அதை பிடிங்கி சமைக்கிறதும் இல்லை. நான் செப்பரேட்டாக அதுக்குன்னு சொல்லி செட் போட்டு கொட்டில் போட்டு. இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு ஒரு காளான் ஃப்ரை ஓட பண்ணியிருக்கிறோம். அதை தான் இப்போ நீங்கள் மேசையில் பார்த்து கொண்டுருக்கிறீங்க. உண்மையில் வேறு லெவல். நீங்கள் போய் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் நீங்கள் எனக்கு. நான் சாப்பிட போகிறேன், தவிசால சாப்பிட போகிறேன். அந்த ஃபார்மிங் செப்பரேட்டாக க்ளீனாக செய்வோம். அந்தளவு நீட்டாக இருக்குது. அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் நீங்கள் சாப்பிட்ட மாதிரி மஷ்ரூம் ஃப்ரை தான் ஃபர்ஸ்ட்டு இனிஷியேட் பண்ணோம். ஏன்னா ஒரு சாப்பாடு ஒரு விருப்பம் வரணும்னு சொன்னால் கொஞ்சம் டேஸ்டான ரெசிபியை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு தான் அதுக்கு பிறகு மற்ற ரெசிபிஸை போட ஆட்டோமேட்டிக்காக கிரவுட் வந்தது. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி 1 மாதத்துலேயே கொரோனா வந்துட்டு. இப்போ மாறி லாக்டவுன் போட்டு இருக்கிற வழியை தான் அந்த அங்கே இருக்கா
எத்தனை ஃபார்மஸ் இப்போ உங்களுக்கு வச்சுருக்கீங்க? இப்போ ஒரு 5 ஃபார்மஸ் இருக்காங்க. இப்போ ஒரு 3 உமன் ஹெடட் ஃபேமிலி குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணி கொண்டிருக்காங்க. பிளேஸ் சேலம் அதுக்கால வந்து 3 டீம் கிட்டத்தட்ட 15 பேர் 15 பேர் வந்து மஷ்ரூம் ஃபார்மிங்கில் உள்ள வராங்க. வளர்க்குறதுக்கான ஐடியா போய்கொண்டிருக்கு. ட்ரைனிங் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். மற்ற வந்து வேல்யூ அடிஷன் பக்கம் நாங்கள் டார்கெட் பண்ணுறோம். இந்த மஷ்ரூமில் இருக்க பிரச்சனை என்னென்னு சொன்னால் செல்ஃப் லைஃப் ஒரு பிரச்சனை. இப்போ காலேஜ் பண்ணி ஒரு 2-3 நாள் தான் வச்சிருக்கலாம். இப்போ பெரிய அளவில் ஒருத்தர் எக்ஸ்பென்ஷனுக்கு போகிறது இல்லை. இப்போ சாதாரணமாக ஒரு நாளைக்கு 1 கிலோ 2 கிலோ ப்ரொடக்ஷன் வந்தால் காண பண்ணி யோசிக்கிறாங்க. இன்றைக்கு கிலோ எஃப்னா சைட்லாம் 700-750 ரூபா வந்துட்டு 1 கிலோ. இங்கே கிலோ 500-600 அந்த ரேஞ்சில் இருக்குது. 2 கிலோன்னு சொன்னாலும் ஒரு நாளைக்கு 1000 ரூபா உழைச்சி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ இப்போ 4-5 கிலோ சிலர் இப்போ எங்களுக்கு ஆட்கள் வந்து ஒரு நாளைக்கு 4-5 கிலோ ப்ரொடக்ஷன் இருக்கிற அளவு இருக்காங்க. 2 கிலோ உங்களுக்கு மாதம் கணக்கு பார்த்தா ஒரு 60-70 ரூபா கையில் வரும். ஒரு பெரிய ஒரு வாழ்வாதாரத்தை பலப்படுத்துகிற தொழிலாக அது உண்மையிலே ஒரு சேலஞ்சான ப்ராஜெக்ட், சேலஞ்சான கன்செப்ட். சேலஞ்ச் எல்லாத்துலேயுமே சேலஞ்ச் இருக்குது. ஆனால் நீங்கள் கொண்டு வந்துருக்கீங்க. அதான் அப்படி ஸ்ட்ரகிளிங்கோடய நான் ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கேன். வாழ்த்துக்கள். சின்ன படிகள் ஆரம்பத்தில் இந்த கன்செப்ட் எடுத்து இந்த கன்செப்டை டெவலப் பண்ணி டெவலப் பண்ண கன்செப்டை கொண்டு எடுத்து ஒரு வித்தியாசமான ஒரு காளான் வளர்ப்பு செய்து காளான் ரைஸ் மற்ற முதல் சாப்பிட இது அதில் பேர் சொல்லல. அது என்ன தான் அது ஃப்ரை சுரமாக சாப்பிடுவோம். அப்படி என்ன செய்வோம். இதை பாசல கட்டுவோம். அப்போ விடுங்க. என்ன பண்ண சாப்பிடுவோம். ரைஸ் போடுவோமா? ஓய் பாச இதை பாசல கட்டுமா? பிளேன் இதுக்கு அப்படியே போடலாம். பிளேன் போடுங்க. இப்படி நாங்கள் கொத்து சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது நான் சாப்பிடல, பார்சல் பண்ண கொடுத்துருவேன். பார்த்துருப்பீங்க. அவங்க அன்பு தொழிலாளர் தங்களோட ரைஸை வந்து செக் பண்ணி அதாவது டேஸ்ட் பண்ண சொல்லினதால் திருப்பி நாங்கள் ரைஸும் மூட பண்ணி சாப்பிட்டோம். வேறு லெவல். நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. உண்மையில் மன நிறைவான மிக கம்மியான விலையில் மன நிறைவான மிக மிக சுவையான உணவை சாப்பிட்ட திருப்தியோடு தான் நாங்கள் இங்கேருந்து வெளியேறினோம். உண்மையில் நாங்கள் சாப்பிட்ட 3 சாப்பாடுமே தனி ரகம், தனி சுவை. நான் இவ்வளவு சுவையாக ஒரு வித்தியாசமான நான்வெஜ் வந்து வெஜ் என்ற உணர்வோட நான்வெஜ்ஜை வந்து நாங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டதில்லை. கிட்டத்தட்ட அவ்வளவு சுவையாக இருந்துச்சு. நீங்களும் இதை கட்டாயம் சாப்பிட்டு பாருங்கள். முக்கியமாக இந்த இடத்துக்கு வந்து வார மிக இல்லாவோ நெல்லியடி சந்தையிலேருந்து நீங்கள் நெல்லியடி சென்ட்ரல் ஸ்கூலுக்கு எதாவது போகிறேன்னு கேட்டுட்டு அந்த இடத்துக்கு போகலாம். அதோடு எங்களோட சேனல் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காங்க. அதே சமயம் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஃபேஸ்புக்கால் வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் லிங்க் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண கஷ்டமாக இருக்கும். நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா இதுபோல் புது தகவல் அறியலாம், புது இடங்களுக்கு போவோம். ஆகவே நீங்கள் யூடியூப்பில் போய் கேஜே அருண்குமார்னு சொல்லி எங்களோட சேனல் நேமை போட்டு சர்ச் பண்ணுங்கள். அதில் முன்னுக்கு வந்திருக்கும் எங்களோட சேனல். அந்த வீடியோவை அல்ல சேனலை எடுத்து எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் கொடுக்குற அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் இந்த வீடியோ கொடுக்குற கமெண்ட்டும் தான் எங்களை புது வீடியோவை போட வைக்கும். இப்படி புது சிந்தனையாளர்களை நாங்கள் முன்னுக்கு கொண்டு வந்து காட்ட எங்களுக்கும் ஒரு உந்து சக்தியாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இதில் என்ன கமெண்ட் நீங்கள் போடணும்னு சொல்லிச்சுன்னா நிச்சயமாக போடுங்க. இது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, இதில் கமெண்டில் போடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.